நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, அடுத்தடுத்து வெளியாகும் ஆடியோ குழப்பத்தில் இருக்கும் சீமானின் தம்பி தங்கைகள் யார் காரணம், என்னதான் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில ஒரு சிறிய தகவலை பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதுக்கு முன்ன எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நமது இலக்கு, நமது நோக்கம், பயணம் எல்லாமே 2026 தேர்தலை நோக்கி தான். இனிமே நம்ம அதை நோக்கி தான் நம்ம செயல்படணும். அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரி திட்டமிடணும், எந்த மாதிரி வியூங்களை அமைக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கறத குறித்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஏன்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்ல, ரொம்ப நாட்கள் இல்ல, வெறும் 22 மாதங்கள் தான். அந்த 22 மாதங்களும் மின்னல் வேகத்துல ஓடி போய் சேர்ந்துரும். அப்படிங்கும் போது நம்ம இப்ப இருந்தே நம்ம தீவிரமா அந்த கலப்பணியில இறங்கணும். அதற்காக நமது கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் இப்ப இருந்தே செயல்பட தொடங்கினாதான் 2026 நாம் தமிழ் வெல்ல வைத்து அண்ணன் சீமான் அவர்களை முதலாக ஆக்க வேண்டும். அதற்காக பல இடையூறுகள், பல தடைகள் எல்லாமே வரதான் செய்யும். அதன் ஒரு பகுதி தான் இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஒரு சம்பவம். சரி, இதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா காணொலிக்கு போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, சாட்டை துறைமுருகன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். அதாவது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடலை பாடினதுக்கு காரணம் காட்டி அவரை கைது செய்யப்படுறாரு. அப்ப அவருடைய கைபேசி, அதாவது செல்போன் காவல்துறை பறிச்சு வச்சுக்கிறாங்க. சாட்டை துறைமுருகன் அவருடைய கைபேசியில் இருக்கக்கூடிய சில ஆடியோக்களை என்ன பண்றாங்க, இந்த திமுகவுக்கு ஏஜென்டாக செயல்படக்கூடிய, ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக ஐடிவிக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருச்சி சூர்யாவுக்கும் இந்த ஆடியோ அப்படிங்கிறது அவருக்கும் போய் சேர்ந்திருக்குது. அவரு பல யூடியூப் வலைவலி மூலமா அவரும் இதை லீக் பண்றாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அமீர் அவர்களுடைய ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா காளியம்மாள் குறித்தும் சிவசங்கரன் குறித்தும் ஒரு ஆடியோ அது ஒன்று லீக் ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திக் மீது ஒரு பெண் தன்னை ஏமாற்றி விட்டதாக ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு ஆடியோ. இப்படி பல ஆடியோக்கள் நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகள் மத்தியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. என்னதான்டா கட்சியில் நடக்குது, என்னதான் போயிட்டு இருக்கு, என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி வெளிவந்துட்டு இருக்க இந்த ஆடியோக்களை நானும் கேட்டேன். இதை கேட்கும் போது எனக்கே மனதுல ஒரு சிறிய குழப்பமும் பல தடுமாற்றங்களும் ஏற்படதான் செய்யுது. என்னதான் நடக்குது, இதெல்லாம் என்ன காரணம், ஏன் யாரு செய்யறா, என்ன செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் தான். சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தேடி பார்க்கும்போது நம்ம சில வலைவலிகள் மூலமா, சில நண்பர்கள் மூலமா இதை அறியும் போது இது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நமக்கு எதிரினா வேற யாரு, இந்த திமுக தான். திமுக ஐடி இதற்கு பின்புலத்துல இருந்து இந்த மாதிரியான ஆடியோக்களை வெளியிட்டு நாம் தமிழ்ச்சி மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதையும், சீமான் மற்றும் அந்த முக்கியமான நிர்வாகிகள் மீது இருக்கக்கூடிய அந்த பெரும் மதிப்பையும் நன்மதிப்பையும் கெடுத்து நாம் தமிழ் கட்சி மீது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரியான ஆடியோக்களை விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமது கட்சி உறவுகள் எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னா, இது திட்டமிட்ட ஒரு சதி. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு 8% மேல அதிகமா வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வந்துட்டாங்க. அடுத்து 2026 இலக்கு நோக்கி வேகமா செயல்பட தொடங்கி இருக்காங்க. அப்ப எங்க நம்ம திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா, அதாவது அதிமுக ஒரு சரிவடைந்த ஒரு நிலையில் இருக்கும் போது, அப்ப அதற்கு மாற்றாக இன்னைக்கு எங்க நாம் தமிழ்ச்சி வந்து விடுமோ, அண்ணன் சீமான் அவர்களுக்கு 2026 ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்ல ஒரு ஆளுங்கட்சி தலைவராகவோ வந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, அது துணைநடுங்கி திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியை கையில் எடுத்து இந்த மாதிரி ஆடியோக்களை வெளியிட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் சரி, இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகள் மத்தியிலும் சரி, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு சதி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நமது நண்பர்கள், நமது கட்சியினுடைய உறவுகள், தம்பி தங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆடியோக்களை புறந்தள்ளிட்டு அடுத்து நம்ம கட்சி வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க கவனத்துல மேற்கொள்ளுங்க. அதனால இனிமே இந்த மாதிரி ஆடியோக்களை எக்காரணத்தை கொண்டு நீங்க கவனிக்காதீங்க. இது எல்லாமே ஒரு ஃபேக் ஆடியோ, திட்டமிட்ட ஒரு சரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனால எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்க நம்பாதீங்க, இதை புறந்தள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திமுக நிர்வாக ஆட்சி முறை, நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் மறைப்பதற்காகவும் இது திட்டமிட்டு செய்யப்படுது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மின்சார கட்டணம், இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை, அது மட்டும் இல்லாம நித்தம் ஒரு படுகொலை அப்படிங்கிற மாதிரி இங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலையில நீங்க சீர்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப இதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் இது அதை பயன்படுத்துறாங்க. அதனால நமது கட்சியினுடைய உறவுகள் ரொம்ப கவனமா நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் எனது கருத்தா இருக்கு. சரி நண்பர்களே, இந்த திராவிடர்கள் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் முடக்குவதற்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாறு சொல்லிட்டு இருக்கு. அதனால இதற்கெல்லாம் நம்ம ஆட்படாம நம்ம இலக்கு நோக்கி நம்ம பயணிப்போம். 2026 நாம் தமிழ் விளைவித்த சீமான் அவர்களை உங்களோட ஆக்குவதுதான் நமது இலக்கு. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.